ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேதுவியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தராவியா வந்து 3 தராவியா முடிஞ்சிருச்சு. 2 நோம்பு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கேன்னாக்கா, நம்ம அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ப்ரோ, நீங்கள்லாம் வீடியோ பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்க்க வந்ததில். இப்போது நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா, காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறேங்க. எதுக்காக என்னன்னா, காய்கறி மார்க்கெட்டுக்கு எதுக்கு போவாங்க? காய்கறி வாங்க தானே போவாங்க. அதுலேயும் அந்தான்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஓடி போச்சு. இப்போ முதலாளிம்மா ஃபோன் பண்ணுவாங்க, என்ன செய்யுது போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன ஃபோன் பண்ணலையா, என்ன பண்ணுற அப்படின்னு. இப்போ தான் வந்தேன், டிராஃபிக் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வரணும்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளித்து அப்படியே வர வேண்டியதான். சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 4, அங்கிட்டு ஒரு 3, இங்கிட்டு ஒரு 3, 2, 5, 6 மாதத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டில் எப்படி என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே அடிச்சு பிடிச்சி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சைலியாவுக்கு. அங்கே போயிட்டு பார்க்கிங் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை, போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படியே வந்தாங்க, கொஞ்சம் நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே போகிறாங்க. சரி, ஓகே. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் ஆகுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே போவோமே பேசிக்கிட்டு. இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு வந்து சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸு, பேர்ச்சம்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வடை, அது இது எல்லாமே வந்துச்சு. அதையெல்லாம் வச்சு நோன்பை திறந்துட்டு அப்படியே வந்து தொழுதுட்டு நோன்பை தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி வாசி எல்லாத்தையும் கழிக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தராவியா தொழுதுட்டு இப்போ வந்து அப்படி போய்கிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு நோன்பு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் தூங்கிவிட்டேன். வேலை எதுவுமே இல்லையா வீட்டில், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுச்சு, இழுத்துருச்சு தூக்கம். சரி, ஓகே, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போது அப்படியே போய்கிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு வந்து இப்போது இடம் தெரியலை, பிரேக் டைம் போல். அதனால் வந்து பசங்களை எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு அண்ணன். பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே போனோம். அப்படியே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், இந்த மொபைல் உள்ளே இருந்துருச்சு. நான் சரி ஒரு ஆள் தான் வர்றாங்க அப்படின்னு நினச்சாக்கா உள்ளாக்க 10 பேர் வர்றாங்க. 10 பேர். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஊரில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியாவே இருந்துச்சு. அப்படியே போச்சு ரொம்ப சரி, காய்கறி மார்க்கெட்டுக்கு போவோம், ரொம்ப பேச வேணாம். ஓகே. நான் இந்த செயலியை எக்ஸிட்டை எடுத்து உள்ளே வந்துட்டேங்க. இங்கே லைட்டே காணோம். என்ன எப்பயும் லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க, இப்போ லைட்டு எங்கன்னா வண்டியோடைய லைட்டு வெளிச்சத்தில் தான் இப்போ போக வேண்டியதாக இருக்குது. அப்படியே நம்ம ஊருக்குள்ள போகிற அதே ஃபீல் கிடைக்கிது பாருங்கள், அதே ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ஜாலியாக நம்ம ஊரில் போகிற அதே ஃபீலு. அப்படி ஒரு இது, ஐயோ ஃப்ரெண்டில் என்ன நிற்கிது ஏது நிற்கிதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நிற்கிதுங்க. சரி, நான் வந்து வந்தாச்சு. அப்புறம் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டில் உண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஃப்ரெண்டு மச்சான் அவர் இருக்கார், மலையாளி தான் அவர் சொன்னார், நீங்கள் எங்ககிட்டயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே நாங்கள் காய்கறி கொடுப்போமே, நாங்கள் தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறது. ஐயோ பண்ணலாம், நாங்கள் தான் மார்க்கெட்டுக்கே கொடுக்குறது, நீங்கள் எங்ககிட்டயே இருந்து வாங்கிடுங்களேன் அப்படின்னு சொன்னார். லொக்கேஷன் அனுப்பிவிடியா அப்படின்னு சொன்னேன். ஓகே, அது அனுப்பிவிட்டார். இருந்தாலும் வந்து நம்ம அங்கே போய் வாங்குவோமா வேணாமான்னு ஒரு பக்கம் வேறு இதாக இருக்குது. ஆனால் எனக்கு லொக்கேஷனை பார்த்தாக்கா இந்த இதாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவர்கிட்ட எல்லாமே இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை. எப்பயுமே வாங்குற மாதிரியே அங்கேயே உள்ளே போய் வாங்குவோம், வாங்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுப்போம் வீட்டில். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க. சரியா? ஆக்ரோ குளோபல் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அதுவா இல்லை என்னமோ ஒரு ட்ரேடிங் கம்பெனி தான் சொன்னார், என்னமோ ஒரு பேர் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொன்னார். ஓகே, ரைட்டு. வந்தாச்சு, அந்தான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரஹ்மத்துல்லா பாய் வந்து வீடியோ கால் அடிக்கிறாரு. என்னத்துக்கு வீடியோ கால் அடிக்கிறாரு? அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரவும் அப்படியே பட்டா பகல் மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குதான், அதுதான். சரி, ஓகே. அந்தான்னு சொல்லிட்டு நம்ம சாலியா சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து யூட்டன் எடுத்து அப்படியே உள்ளே போகணும். நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நாள் நைட்டில், ஆனால் இனிமேல் வந்து அங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா இங்கே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஏன் பாருங்கள், மனுஷன் மறுபடியும் போக நினைக்கிறாரு பாருங்கள், எங்கிட்ட போகலாம். சரி, ஓகே. எங்கிட்ட உள்ளே போனால் இங்கே பாரு. ஐயோ, ஏன்டா போட்டு குழப்புறீங்க, நேராக போக வேண்டியது தானே உள்ளாக்க.
ரைட்டு. அடுத்த இது சேம், அதாவது மீன் மார்க்கெட்டும் இந்த காய்கறி மார்க்கெட்டும் சேம் பிளானில் வந்து இங்கே கட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தான் மீன் மார்க்கெட்டும் இருக்குது. இங்கே பாருங்கண்ணா, ஐயோ ஐயோ. அப்போ நம்ம இதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போனால் இதுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். என்ன இதில் உள்ள என்ட்ரி ஆனோன்னா நேராக அங்கே மீன் மார்க்கெட்டு, ஆனால் இங்கே வந்து உள்ள என்ட்ரி ஆனாக்கா நேராக இது நம்ம கல்ஃப் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் அல்லோமார் ட்ரேடிங்கு, இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து கம்பெனிகள்லாம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்க்கிங் தான் பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா பார்க்கிங் இந்த நோன்பு டயத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. பார்க்கிங்கை நம்ம போய் பார்த்து தான் கொண்டு போய் ஏதாவது ஒரு கேப்பு கிடந்துச்சுன்னா உள்ளே சொருகி விட்டுட்டு அப்படியே போகணும். ரெண்டாவது ட்ராலியும் கிடைக்காது, ட்ராலியும் தேடி தெரியணும். ஏன்னா நான் ரியாசனன் ஒரு தடவை வரும்போது ரொம்ப படாத பாடுபட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபுல்லாகிடுச்சா, அதுதான். இங்கே பாருங்க, நம்ம பெங்காலி பாய். अस्सलाम वालेकुम। कैसे? अल्हम्दुलिल्लाह। ठीक है. अल्हम्दुलिल्लाह। How are you guys? Hello. எப்படிடா இருக்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ரோஜா எப்படி போகுது? Yeah, every day. Roja, every day Roja. எவ்ரிடே ரோஜா Every day. எங்கே போகுது? நல்லா போகுதா? सुगम कैसा कैसा जा रहा है? अल्हम्दुलिल्लाह, रमजान अच्छा जाएगा ना? अच्छा जा रहा है. अल्हम्दुलिल्लाह, रमजान अच्छा जाएगा। अच्छा ठीक है. பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை வந்து சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்குறேன். சரி, இங்கே தான் வந்து வீட்டில் சிட்டை எழுதி கொடுத்துருக்காங்க, வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இங்கே வாங்கினா மட்டும்தான் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். வீட்டில் மல்லியும் புதினாவும் முடிஞ்சிருச்சு, அதனால் நமக்கு ஏதாவது மல்லி புதினா பார்த்து தருவான், அப்படியே வாங்கிட்டு போகலாம். சரியா? சரி, ஓகே. எடுத்தோம் வாங்கியாச்சுங்க எல்லாமே. பாருங்க, எல்லாமே நான் எல்லாம் வந்து கொஞ்சம் தான் வாங்கினேன், ரொம்பலாம் வாங்கலை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான் நமக்கு வேலை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, மொபைலை அப்படி ஸ்டாண்டில் வச்சுருவோம். என்னைக்கு சென்ட்ரு மிரர் பிச்சுக்கிட்டு பறக்க போகுதுன்னு தெரியலை. சரி, ஓகே, அப்படியே போயிடுவோமா? இப்போது நான் உள்ளே போனேன் இல்லையா, உள்ளே போயிட்டு நான் ஜாமான் இதெல்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே வந்து முதலாளியமாக சொன்னாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஒருக்கா ஃபோன் பண்ண செய்யுது, அடுத்து ஏதாவது வேணும்னா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபவாக்கா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபவாக்கானாக்கா பழங்கள், சரிங்களா? அப்புறம் ஃபோன் அடித்து சொன்னேன், எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு. என்ன விலை கம்மியாக இருக்குதுன்னு பாருன்னு கேட்டாங்க. விலை கம்மியாக, எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன், சிரிச்சுக்கிட்டு. இருந்தாலும் எல்லாமே இருக்குது வீட்டில் அப்படின்னேன். அப்போ நான் கேட்டேன், இளநீ ஃப்ரெஷ்ஷு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, இளநீ ஃப்ரெஷ்ஷெலாம் வேண்டாம், நமக்குள்ளே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இளநீ ஃப்ரெஷ்ஷு நல்லா தானே இருக்குது, எதுக்கு தெரியல. சரி, ஓகே, ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஜாமான் வாங்கிக்கிட்டு போகிறேன். அது போக பப்பாயா இருந்தால், பப்பாயா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பப்பாயா இருந்தால் இப்போ ஒரு 2 பீஸ் வாங்கி போடு அதில் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 பீஸை வாங்கி போட்டுக்கிட்டு எங்களுக்கு நாளைக்கு நோம்பு கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு கஞ்சிக்குரிய ஜாமான், அதாவது இஞ்சி பூண்டு, அதுக்கு தக்காளி வீட்டில் இருக்குது, வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வாங்கினேன், தேங்காய் தானே முக்கியம். எப்படி இப்போ ஒரு 3 பேருக்கு செய்கிறதா இருந்தாக்கா எப்படியும் அதில் ஒரு 2 தேங்காவது போடணும். ஏன்னா மெயின் தேங்காய் பழம் எடுத்து அந்த கஞ்சியில் ஊற்றும் போது அதோடைய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால வந்து அதுக்கு தேங்காய் பால் இதுகள்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் வீட்டில் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறேன். கேரட்டை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு. அது போக புதினா மல்லி எல்லாம் நம்ம அந்த பெங்காலி இருக்கான் பாருங்க, அவங்க கூட தான் கொஞ்சம் அதில் கேச்சப் பண்ணிக்கிட்டாச்சு. அப்படியே பொழப்பு போய்கிட்டு இருக்குது கேஸ். இப்படி தான் நம்ம வந்து பொழப்பு வெளிநாட்டில் வந்து ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நான் மட்டும் கிடையாது, நிறையா பேர் இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பொழப்புகளை. என்ன பண்ண சொல்கிறீங்க? மணியாக 10:28 ஆகிடுச்சு. வீட்டுக்கோ வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். போகலாமா வீட்டுக்கு? நான் இந்த சப்ஜி மார்க்கெட்டுக்கு போயிட்டு, அதாவது காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தேன். ஓனர் வந்திருந்தார். ஓனர் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்டார். வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொன்னேன்.
அடுத்தது பானூரில் போயிட்டு டிவி டிவிக்கு ஆள் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதோட டிவிக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்தேன். வந்துட்டு அந்த பையன் என்னன்னாக்கா, கடையில் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது பையா, வண்டி எடு சீக்கிரம் போவோம், இல்லைன்னா அடைச்சிடுவாங்க கடையை அப்படின்னு சொன்னான். சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு இப்போது வந்திருக்கிறேன் நம்ம பானூருக்கு. நம்ம இந்த பானூர் ஓனர் கூட நமக்கு ஃப்ரெண்டு தாங்க. ஒரு தடவை கூட நான் காட்டியிருந்திருப்பேன். நல்ல மனுஷன் அவர். அவருமே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ அவரை ஏற்றிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும். முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் வரணும். மணி 11:56. கருவாட்டு குழம்பு வேறு வைக்கணும். கருவாட்டு குழம்பு வச்சா தான் சகருக்கு ஏதாவது சாப்பாடு ஓஜாயக்கா நைத்தோ நைஜாயக்கா அப்படின்ற மாதிரியா இருக்குது. ஏன்னா உள்ளே இருந்து சிக்கனு தான் வரும், வேறு எதுவுமே வராது. நேற்று மட்டன் வந்துச்சு, அதை சாப்பிட்டோம். இப்போது கத்தாரில் வந்து இப்போ நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து அரபியை எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு அரபிக்காரர் வர்றாருன்னா அவர்கிட்ட அரபியில் பேசினீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அரபியில் வந்து பேசும்போது அவங்க நீங்கள் புதுசாக பேசும்போது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. எதுக்கு அப்புறம் நாங்கள் தேவையில்லாமல் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமலாம் நீங்கள் பேச தேவையில்ல. ஒரு வேலைக்கு நீங்கள் வர்றீங்க, அப்போ அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஒரு அரபிக்காரரை நீங்கள் சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, நீங்கள் இங்கிலீஷில் பேசாமல் நீங்கள் ஒரு அரபியில் பேசுனீங்கன்னாக்கா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். மாஷா அல்லாஹ் இந்த கலாம் இந்த அரபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் அரபி மாலும் பாபா அரபி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மாஷா அல்லாஹ் ஒயின் பிலாத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நான் ஹிந்தி அப்படின்னு. இந்தியாலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்தியாவில் நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் ஹிந்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லைனா ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேன் பிலாத் இல்லை ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். அப்படி தான் வந்து இவரும் வந்திருக்காரு. அவர் தான் வந்து அந்த பையா தான். हाय बोलो भैया। हाय हाय एवरीवन। भाई வந்து பங்களாதேஷ் தான். சரிங்களா? நம்ம अभी मैं सूख खुदरा में गया मैं, उधर भी एक बंगाली है, अच्छा से मलबारी बोलता है। मलबारी बात करता है, मारवाड़ी अच्छे से बात करता है। எந்தடா சொல்லு விசேஷம் எந்த ஐசா ஐசா பாத் करता है। இப்போ நான் வந்து என்ன குழம்பு வைக்க போகிறேன்னாக்கா, இங்கே பாருங்கள், கருவாடுங்க. ஊரில் இருந்து வந்த கருவாடு. இந்த கருவாடுக்கு பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இந்த கருவாடுக்கு பேர் நகர கருவாடு அப்படின்னு சொல்லுவோம். வேறு லெவலில் இருங்க. இது வந்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். இது வந்து மெட்ராஸில் வந்து சங்கரா மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எங்கள் ஊரில் நகர கருவாடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். சஹருக்கு மணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சு. ஸோ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடை நச்சு வச்சுருக்குது, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குது, ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்குது, 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் புளியை வந்து ஊற போட்டிருக்குது. பாய் வந்து கருவேப்பிலை வாங்க போயிருக்காரு. வாங்கிட்டு வந்தோன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இந்த இருக்கு பாருங்க, கத்திரிக்காய் வெட்டி போட்டிருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் தான் கிடச்சிச்சு இன்றைக்கி. வேறு எந்த கத்திரிக்காயும் இல்லை. பாய் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாய் வந்துட்டார் பாருங்க. வண்டியை கொண்டு போய் ரிவர்ஸ் அடிக்கிறார் பாருங்க, லேண்ட் க்ரூசரை. அப்போது வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போது கருவாட்டு குழம்பு வைக்கக்கூடிய அந்த வேலைகளை பார்த்துருவோம். சரியா? சட்டியை வச்சாச்சு. அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றணும். இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே, அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுறணும். அந்த புளித்தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த புளித்தண்ணியில் வந்து இப்போ மசாலாவை கலந்துடலாம். சரியா? வீட்டில் இருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா. ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு கலந்துருங்க. அடுத்தது நம்ம கேரளா ஃபுட்டோடைய மிளகாத்தூள். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கிறோங்க. இல்லை அவ்வளோதான்.
ஓகே, இந்த அளவுக்கு போட்டாலே போதும். நோன்பு வைக்கிறதுனால ரொம்ப போடக்கூடாது. சரியா? அப்படியே கலந்து விட்டுருவோம். இதுக்கு மல்லிப்பொடி, எந்த பொடி, இந்த பொடி எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா வீட்டில் இருந்து வந்த பொடினால. ஓகேவா? அடுத்தது பச்சை மிளகாய். அப்புறம் இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் உரிச்சு வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே அதில் தட்டிடுவோம். தட்டி நிற்க மாட்டேங்குது. தக்காளி, கத்தரிக்காய், கொஞ்சமாக உப்பு. ரொம்ப போட்டுறக்கூடாது, ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. ஏன்னா வைக்கிறது கருவாட்டு குழம்பு. ஓகே, இப்போ தக்காளி, கத்தரிக்காய் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுவோம். சரியா? அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டு. அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். இந்த இடித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு இருக்குது பாருங்க, இதுதான் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து ரொம்ப மனம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த பொருள் இதுதான். சரியா? இந்த வெள்ளைப்பூடை வந்து எப்போ போடணும்னாக்கா, இப்போ போட்டுற வேண்டியது தான். சரியா? இந்த பாருங்க, போட்டு விட்டாச்சு. அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டுற வேண்டியது. கையை நல்லா கழுகிட்டு இப்படி சென்டரில் எடுத்து இப்படி வச்சு ஓகே, காரம் அந்த அளவுக்கு இல்லை, உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது. எப்போ சேர்க்கணும்னா கருவாடை போட்டுட்டு தான் உப்பை வந்து சேர்க்கணும். கருவாடை கொதிக்க விட்டும் போடலாம், இல்லை இப்போமே போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா கருவாடுடைய அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாமே வந்து அதில் இறங்கு. அதனால் நான் இப்போமே போட்டுறேன் கருவாடை. அவ்வளோதான். இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதிக்க விட்டதுக்கப்புறம் உப்பை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கருவாடு வெந்துடும் அதில் அந்த கொதியோட. அப்போது அந்த உப்புடைய டேஸ்ட்டு நமக்கு நாக்குக்கு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அதில். ஓகேவா? இப்போ மூடி வச்சிடலாம், கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா வேற லெவலில் இருக்குதுங்க. பாருங்கங்கோ. ஓகே, கருவாடு, கத்தரிக்காய், வெங்காயம், முழு வெங்காயம் இருக்கா, இருக்குது, கொஞ்சம் சாறு, இதில் வெள்ளைப்பூடு, வெங்காயம் போட்டோம்னா முழு வெங்காயம், முழு வெள்ளைப்பூடு அது சாப்பிடணுங்க. நல்ல சத்து உடம்புக்கு. முடியெல்லாம் கொட்டுதா, அதனால் எல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் எதையுமே மிச்சம் வைக்கிறது கிடையாது. அதில் உள்ள தக்காளியும் சரி, கருவேப்பிலையும் சரி, எல்லாத்தையுமே போட்டு ஒரு பிடி பிடிச்சிடுறது. வெங்காயத்தை தேடுற வெங்காயத்துக்கான வீட்டில் இருந்து நாட்டுக்கோழி முட்டை வந்திருக்குது. இந்த முட்டை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, நல்லா தான் இருக்குது. சரி, சாப்பிட்ருவாங்க. எஸ், சாப்பிட்றலாமா? கருவாடு குழம்பு செம்ம. முட்டை அதனால் கருவேப்பிலை
முழுங்கிடக்கூடாது, நல்லா மென்று சாப்பிடணும். முடி நல்லா கருகருன்னு இருக்கு, முடி கொட்டாது, கண் பார்வை நல்லா இருக்கும் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால. நகர கருவாடு. வாங்க பாய் சாப்பிட்லாம். சரி சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றேன்.